பார்த்துக்கோ, கட்சி வரைக்கும் நீ என் தங்கச்சி கூட தான் வாழணும். ஏதாவது சிலிமிசம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு மாதிரியான ஆளு, யோசிச்சுக்கோ. என்னடா அழுவுறியா? ஏய், என்னடா ஆம்பளை புள்ள அழுதுன்னுக்குற? டேய், உன் அழகே உன் சிரிப்பு தான்டா. சிரிடா. சினிமா படம் ஹீரோ மாதிரி இருக்கிற. ஏய், நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்டா. இல்லடா, நான் வந்ததுன்னு ஒரு மாதிரி கலாச்சி உன்னை ஒரு மாதிரிலாம் பேசிட்டேன்டா. நீ நிஜமாலுமே நல்லவன்டா. அதை நான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. தப்பாண்டா, மன்னிச்சிடுறா. என்ன மச்சான் நீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா? டேய், நீ எப்பலாம் என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடுவா, அப்பெல்லாம் நான் வந்து திட்டிகிட்டே இருந்தேன்டா. ஒரு வாட்டி நான் மச்சான்னு கூப்பிடேன். மச்சான் என்ன நீங்க? செம்மடா. நீ என்ன மச்சான் கூப்பிடும்போது நிஜமா பெருமை இருக்குடா. மச்சான், நீ கவலைப்படாத. என் தங்கச்சியோட இதயத்துல நீ கெத்தா சிம்மாசனம் போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிற. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள வெளியே இருந்தது வந்துச்சுன்னா, டக்குனு ஒரு ஆக்ஷன் பிளாக் போடலாம். ஒரு ஃபோன் கால் பண்ணு, 2 பேரும் சந்தோஷமா என்ன சொல்லி வாய முடியல ஃபோன் அடிக்குது பத்தியா? யார் எனக்கு ஃபோன் அடிச்சு? என் பொண்டாட்டி. ஏங்க சொல்லுங்க. இல்ல, வண்டி மிஸ் வந்துருங்க. இல்லங்க, உங்க ஃபோன் அடிச்சு உங்க ஃபோனுக்கு. சாரிங்க, சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்க. ஏங்க நான் வந்துடுறேன். வரேங்க. என்னடா? இல்ல, நீங்க 2 நாள் விட்ட ரவுஸுக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அததான் கேட்டேன். நான் என்னடா பண்றது? எந்த புருஷன்டா பொண்டாட்டிக்கு பயப்படாம இருந்திருக்கிறான்? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷன் மட்டும் தான்டா விளங்குவான். கரெக்ட். ஏய்,